விஜய்க்கு இன்றை வரை இந்தியனாக அவர் சர்டிபிகேட்ல எந்த மதமும் இல்லை தெரியுமா? கழுத்துல சிலுவை, அங்க அன்பே சிவன் ஒட்டிருக்கீங்க. ரெண்டும் எப்படி? மதமே இல்லப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் மதமே இல்லை. மனிதர்களாக மனிதம்ன்ற ஒரு மதம் இருக்கு தெரியுமா? மனிதம்ன்றது ஹியூமன், மனித நேயம்ன்றது ஹியூமனிட்டி, அதுதான் மதம். அப்படி எல்லாரும் இருந்தீங்கன்னா இந்த ஏன் இதுக்கு வந்தீங்க, ஏன் அதுக்கு வந்தீங்க? இங்க வந்து ஒருத்தர் கேட்டாரு, நீங்க என்ன தாய் மதத்துக்கு மாறிவிட்டீர்களா அப்படின்னு கேட்டார். தாய் மதம்னா என்ன? எனக்கு தாய் மதம்ன்றது வந்து கிறிஸ்டியானிட்டி, எங்க அம்மா கிறிஸ்டியன் தானே. நான் அந்த மதத்துல பிறந்தேன், அவ்வளவுதான். என் வாழ்க்கை முறை வந்து நான் மனிதனாக வாழ்ந்துட்டேன். எல்லாரும் மனுஷனா வாழணும், எல்லாரும் அன்பு செய்யணும். அன்பு தான் அல்டிமேட். லவ் இஸ் காட்னு தானே சொன்னான். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கடந்த 2 வருஷமா சிவன் கோயிலா பார்த்து அன்னதானம் பண்ணி, இப்ப இங்க வந்து நான் வந்து அன்னதானம் பண்றதுனால நான் இந்து அப்படின்னா, நான் வெள்ளிக்கிழமை ட்ரிப்ளிகன் தர்கால வந்து பிரியாணி கொடுக்குறேன். அப்ப நான் முஸ்லீமா? அங்க முஸ்லீம் ஆயிடுறேன். டியூஸ்டே அந்தோனியார் கோயிலுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அங்க இருக்கிற ஏழைக்கெல்லாம். அப்ப நான் கிறிஸ்தவனா? அந்த கோயிலுக்கு போனா நான் கிறிஸ்தவன், இங்க வந்தா நான் இந்து. ட்ரிப்ளிகன் தர்காவுக்கு போனா நான் முஸ்லீமா? நான் மனுஷனா போறேன். மதங்களே கிடையாதுன்றேன். உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? இப்ப ஜெனரேஷனுக்கு தெரியாது, என் லைஃப் ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு தெரியும். சுமார் 45 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்க போறேன். அப்போ ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஃபில்அப் பண்ணணும். அதெல்லாம் நான் ஃபில்அப் பண்றேன். நேஷனாலிட்டின்னு கேட்பாங்க, ஸ்கூல்ல சேர்ந்துருக்கீங்களா, குழந்தைங்களாம் சேர்ந்துருக்கீங்களா? நேஷனாலிட்டின்னு கேட்பாங்க, இந்தியன்னு போட்டேன். ரிலிஜன்னு கேட்பாங்க, இந்தியன்னு போட்டேன். காஸ்ட்னு கேட்டிருக்காங்க, இந்தியன்னு போட்டேன். தப்பா ஃபில்அப் பண்ணிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. எதுங்க தப்புன்னு கேட்டேன். இல்லைங்க நீங்க பிரின்சிபாலை பாருங்க அப்படின்னு. பிரின்சிபால்கிட்ட போனோம். அவங்க சொன்னாங்க, நேஷனாலிட்டி இந்தியன் கரெக்ட், ரிலிஜன் வந்து இந்தியன் போட்டிருக்கிறீங்க, நீங்க என்ன ரிலிஜன் கேட்டாங்க. நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன், என் ஒய்ஃப் வந்து முதலியார். அப்ப கிறிஸ் முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதான்னு கேட்டேன். சொல்லுங்க, வேணா அப்படி போட்டுக்கிறேன். அதனால இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், விஜய்க்கு இன்னைக்கு 49 வயசு. அவர் 5 வயசுல சேர்க்கும் போதே அவர் இன்றை வரை இந்தியனாக, அவர் சர்டிபிகேட்ல எந்த மதமும் இல்லை தெரியுமா? இப்ப நீங்க கேக்குறீங்க, இத்தனை வருஷம் கழிச்சு நீ ஏன் இங்க வந்த, நீ இந்துவா அப்படின்னு கேக்குறீங்க. நான் இந்துவும் இல்லை, கிறிஸ்தவனும் இல்லை, நான் மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் மனுஷங்களாக வாழுங்க. சண்டை சச்சரவே இருக்கு. விஜய்க்கு இன்றை வரை இந்தியனாக, அவர் சர்டிபிகேட்ல எந்த மதமும் இல்லை தெரியுமா? கழுத்துல சிலுவை, அங்க அன்பே சிவன் ஒட்டிருக்கீங்க. ரெண்டும் எப்படி? மதமே இல்லப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் மதமே இல்லை. மனிதர்களாக இருக்கு. மனிதம்ன்ற ஒரு மதம் இருக்கு தெரியுமா? மனிதம்ன்றது ஹியூமன், மனித நேயம்ன்றது ஹியூமனிட்டி, அதுதான் மதம். அப்படி எல்லாரும் இருந்தீங்கன்னா இந்த ஏன் இதுக்கு வந்தீங்க, ஏன் அதுக்கு வந்தீங்க? இங்க வந்து ஒருத்தர் கேட்டாரு, நீங்க என்ன தாய் மதத்துக்கு மாறிவிட்டீர்களா அப்படின்னு கேட்டார். தாய் மதம்னா என்ன? எனக்கு தாய் மதம்ன்றது வந்து கிறிஸ்டியானிட்டி, எங்க அம்மா கிறிஸ்டியன் தானே. நான் அந்த மதத்துல பிறந்தேன், அவ்வளவுதான். என் வாழ்க்கை முறை வந்து நான் மனிதனாக வாழ்ந்துட்டேன்.